ஹாய்ங்க, வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலின் யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் பண்ணலாம். இந்த ப்ரொக்கோலின் ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொக்கோலின் வாங்கினோம்னா அந்த ப்ரொக்கோலினை வாங்கி காம்பு பகுதியை எடுத்துட்டு அது மேலே இருக்கிற பூவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பூவை அப்படியே நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு அதில் இருக்கிறத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இவங்களை எடுத்துக்கிட்டு காரத்துக்கு நம்ம ஒரு 4 பச்சை மிளகா, உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் ஏற்றுக்குவோம் அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் காரமாக 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா போட்டு நல்லா மையம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ விழுது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெயை விட்டுட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இவங்களை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். நம்ம எண்ணெயில் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா நீல வாக்கிலே நறுக்கிடுவோம். நீல வாக்கில் வெங்காயத்தை நறுக்கி நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். இப்போது தக்காளி பழம் எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தையும் 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் செலவு பண்ணுவேன். எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும் அதில். இதுலேயே எண்ணெய் நல்லா வதங்கிட்ட பிறகு பிரிய போகுது பாருங்கள். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அரைச்ச விழுத நம்ம இந்த கலவையில் போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதக்கிடுவோம். இவங்களும் அந்த பச்சை வாசம்லாம் போகணும், அதனால நல்லா வதக்கிடலாம். இப்போது பட்டாணியை எடுத்துப்போம். பச்சை பட்டாணியை எடுத்து நம்ம இந்த கலவையில் போட்டு வதக்குவோம். கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலினை போட்டு நல்லா வதக்கிடுவோம். ப்ரொக்கோலின் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதும் நம்ம அரிசி இன்றைக்கி எவ்வளோ சமையல் பண்ண போகிறோமோ அதுக்கு ஊற வச்சுருக்கோமோ அந்த அரிசியை அளவான அரிசிக்கு ஏற்ற தண்ணியை விட்டுட்டு 2 டம்ளர்னா 1.25 தண்ணி விட்டாலே போதும். நீங்கள் அந்த அளவு தண்ணியை விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இப்போது நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொதிக்க வைங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை நான் வந்து வீட்டு அரிசி தான், ஆர்டினரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் இல்லை. இப்போது ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா உதிராக சாதம் அப்படியே பொல இருக்கும். செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ப்ரொக்கோலின் ரைஸை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. கண்டிப்பாக செய்து கொடுங்க. தேங்க்யூ.